வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் இந்த மருத்துவ ஆலோசனை நேரத்துல உங்களை சந்திக்கிறது மூலியமா எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். சோ இந்த வாரத்திலையும் நம்ம தொடர்ந்து கனிமங்கள், அதாவது மினரல்ஸ் பத்தி பார்க்க போகிறோம். சோ லாஸ்ட் வீக் டாக்டர் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் பத்தி ஷேர் பண்ணாங்க. வாங்க தொடர்ந்து அதை பத்தி பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சோ கடந்த வாரத்துல ஒரு சில வாரங்களாவே நீங்க விட்டமின்ஸ் பத்தி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. சோ போன வாரத்துல கூட நம்ம மினரல்ஸ் பத்தி பார்த்தோம். சோ இன்னும் மினரல்ஸ்ல நிறைய முக்கியமான காரியங்கள்லாம் இருக்குல்ல, சோ எங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா? ஓகே, சோ மினரல்ஸ்ல அடுத்து நம்ம யாரும் கேள்விப்படாத ஒரு மினரல் பத்தி பார்க்கலாம். அது ஃப்ளூரைடு. சோ இந்த ஃப்ளூரைடுன்ற மினரல் நம்ம டீத் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பல்லுடைய ஆரோக்கியத்துக்கு. சோ சொத்த பல்லு வராம இது ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ டென்டல் கேரிஸ் இது ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ டென்டல் கேரிஸ் எதனால வருது அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம பல்லுல நம்ம சுகரி ஏதாவது ஃபுட் சாப்பிடும் போது, சுகர் கண்டெய்னிங் ஃபுட் சாப்பிடும் போது அது போய் பல்லுல டெபாசிட் ஆகுது இல்லையா, அதுல பாக்டீரியா போய் ஆக்ட் பண்ணும். சோ அதை ஆக்ட் பண்ணும்போது அப்படியே பல்லையும் சேர்த்து அரிச்சிருது. அதனாலதான் சொத்தப்பல் வருது. பட் இந்த ஃப்ளூரைட் நார்மலா நம்ம பாடியில இருக்கும் போது இந்த சொத்தப்பல் வர்றது அது ப்ரிவென்ட் பண்ணும். சோ இந்த ஃப்ளூரைட் என்ன பண்ணும்னா, இந்த பல்லுக்கு மேல ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். சோ அதனால பாக்டீரியா அதுல ஆக்ட் ஆகாம பாதுகாக்கும். சோ இதே ஃப்ளூரைடு நம்ம உடம்புல அதிகமாச்சுனாலும் அது டாக்ஸிக் தான். சோ அது குறைவா இருக்கிறத விட அதிகமானாதான் இன்னும் நிறைய ஆபத்து இருக்கு. சோ இது அதிகமானா வர வியாதியை தான் ஃப்ளூரோசிஸ் அப்படி சொல்லுவோம். சோ இது எதனால இந்த ஃப்ளூரோசிஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இடத்துல குடிக்கிற தண்ணீர், அதுவும் இந்த கிணற்றுல இருந்து வர தண்ணீர்ல இந்த ஃப்ளூரைட் கண்டென்ட் அதிகமா இருக்கும். அது சில ஏரியாஸ்ல அந்த மாதிரி இருக்கலாம். சோ அந்த தண்ணீரை குடிக்கும் போது இந்த ஃப்ளூரைடு நம்ம பாடியில அதிகமா போய் சேரும். அதே மாதிரி டூத் பேஸ்ட்லயும் இந்த ஃப்ளூரைடு இருக்கும். சோ எல்லா டூத் பேஸ்ட்லயுமே இந்த டென்டல் கேரிஸ், சொத்தப்பல் வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஃப்ளூரைட் சேர்த்திருப்பாங்க. சோ எல்லா டூத் பேஸ்ட்லயுமே அதிகமா ஃப்ளூரைடு இருக்கும். பட் அதே அந்த டூத் பேஸ்டே அதிகமா நம்ம யூஸ் பண்ணும்போது, குறிப்பா சின்ன குழந்தைங்க, சோ ஒரு 8 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்பதான் டூத் ஃபார்ம் ஆகும். அந்த நேரத்துல அவங்க இந்த ஃப்ளூரைடு இருக்கிற டூத் பேஸ்ட யூஸ் பண்ணும்போது நிறைய சின்ன குழந்தைங்க தெரியாம அதை விழுங்கிடுவாங்க. சோ அப்ப அவங்களுக்கு இந்த ஃப்ளூரைட் கண்டென்ட் பாடியில அதிகமாகும். சோ அப்ப ஃப்ளூரோசிஸ் வரலாம். இந்த ஃப்ளூரோசிஸ் வந்தா அது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டென்டல் ஃப்ளூரோசிஸ் பத்தி பார்ப்போம். சோ பல்லு இருக்கு இல்லையா, அந்த பல்லுடைய எனாமலை அது போய் அஃபெக்ட் பண்ணும். சோ இந்த பல்லுல இருக்க அந்த ஒயிட் லேயர் தான் எனாமல். சோ இந்த ஃப்ளூரைடு என்ன பண்ணும்னா, அங்க போய் பல்லுல அந்த எனாமல்ல போய் டெபாசிட் ஆகி, சோ ஒரு எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் இல்ல ப்ரௌனிஷ் டிஸ்கலரேஷன், ப்ரௌன் ஸ்பாட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பல்லுல உண்டு பண்ணலாம். சோ இதே நம்ம பொதுவா என்ன நினைப்போம், பல்லு ஃபுல்லா கரையாயிடுச்சு, சோ அதிக டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணி அடிக்கடி பிரஷ் பண்ணோம் அப்படின்னு நினைப்போம். அப்ப இன்னும் அதிகமா தான் ஆகும். சோ இந்த டூத் பேஸ்ட்ல இருக்க ஃப்ளூரைட்னாலதான் நிறைய நேரத்துல நமக்கு இந்த பல்லுல இந்த எனாமல்ல இந்த ப்ராப்ளம் ஃப்ளூரோசிஸ் வருது. சோ இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா, சின்ன குழந்தைங்க, அதாவது 8 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ளூரைடு இருக்கிற டூத் பேஸ்ட யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. சோ ஹெர்பல் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். எல்லா டூத் பேஸ்ட்லயுமே ஃப்ளூரைடு இருக்கும் எக்ஸப்ட் ஃபார் ஹெர்பல் டூத் பேஸ்ட். சோ சின்ன குழந்தைங்களுக்கு ஃப்ளூரைடு இருக்க டூத் பேஸ்ட கொடுக்காம இருக்கிறது நல்லது. அப்படி அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணா கூட ரொம்ப சின்ன அளவுல, ஒரு பட்டாணி சைஸ்ல தான் அந்த டூத் பேஸ்ட அந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண கொடுக்கணும். அந்த குழந்தைங்க அதை விழுங்கிடாமையும் பாத்துக்கணும். சோ அதே மாதிரி நம்ம ட்ரிங்கிங் வாட்டர்ல ஃப்ளூரைடு அதிகமா இல்லாம நம்ம பாத்துக்கணும். சோ இந்த ஃப்ளூரோசிஸ்னால நம்ம போன்ஸ் கூட அஃபெக்ட் ஆகும். சோ போன்ஸ்ல கூட இது போய் டெபாசிட் ஆகும் போது ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசிஸ் சொல்லுவோம். இது போன்ஸ் எல்லாம் வீக்கன் ஆகலாம். சோ ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த ஃப்ளூரோசிஸ்னால வரும். சோ இந்த ஃப்ளூரைட் பொறுத்த வரைக்கும் அதிகமா இருந்தா நிறைய பிரச்சனை. சோ இத கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். குறிப்பா இந்த டூத் பேஸ்ட் சின்ன குழந்தைங்களுக்கு குடுக்காம இருக்கணும். அதை கேர்ஃபுல்லா எல்லாரும் பாத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சோ அடுத்து ஒரு முக்கியமான மினரல் நம்ம பார்க்கலாம், அதாவது கால்சியம். சோ இந்த கால்சியம் பார்த்தோம்னா, சின்ன குழந்தை கருவுல ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ்ல இருந்தே வயதானவங்க வரைக்கும் இந்த கால்சியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நம்ம பாடியில இருக்கிற அந்த டீத்தும்
போன்ஸும் கால்சியமால தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சின்ன குழந்தைக்கே பிரெக்னன்சி டைம்ல இருந்தே கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கால்சியமோடைய லெவல் நம்ம பாடியில நார்மலா இருக்கணும். ஸோ கால்சியம் தான் போனுக்கு ஸ்ட்ரென்த், பல்லுக்கு ஸ்ட்ரென்த், அது வந்து கால்சியம் தான். ஸோ இந்த கால்சியமோட மற்ற ஃபங்க்ஷன்ஸை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த கால்சியம் வந்து மசிலுக்குமே ரொம்ப முக்கியம். ஸோ மசிலோட கன்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு முக்கியம். ஸோ இப்போ மசில் வந்து நம்ம கையை தூக்குறோம் அப்படின்னா நம்ம மசில்ஸ் சுருங்கி விரிவடையும். ஸோ அதுதான் கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன். இதுக்கு வந்து கால்சியம் ரொம்ப முக்கியம். ஸோ கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா நிறைய நேரத்துல அந்த மசில்ஸோடைய ஃபங்க்ஷன் வந்து குறைவுபடும். அதே மாதிரி நம்ம பாடியில அந்த கோயாகுலேஷன் சொல்லுவாங்க, பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம், அதுக்குமே கால்சியம் முக்கியம். ஸோ கால்சியம் குறைபாடு இருந்தா இந்த கோயாகுலேஷன்ல ப்ராப்ளம் வரலாம். ஸோ ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் வரலாம். அதோட கூட ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷனுக்கும் கால்சியம் முக்கியம். ஹார்ட் மசிலோடைய அந்த கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனுக்கும் பிளஸ் இந்த ஹார்ட்டோடைய அந்த பம்பிங்க்கு, அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் பாஸ் ஆறது எல்லாத்துக்குமே கால்சியம் முக்கியம். ஸோ கால்சியம் குறைவுபடும் போது இந்த எல்லா ஆர்கன்ஸுமே பாதிக்கப்படும். நார்மலா நமக்கு கால்சியம் வந்து ஒரு 500 mg நமக்கு நார்மல் பர்சன்ஸ்க்கு வந்து தேவைப்படும். இதே பிரெக்னன்சி டைம்ல அதிகமா தேவைப்படும். ஏன்னா குழந்தைக்கும் கால்சியம் வந்து தேவைப்படும். ஸோ பிரெக்னன்சி டைம்ல வந்து 1500 mg தேவைப்படும். இதே சின்ன வளர்ற குழந்தைங்களுக்கும் கால்சியம் வந்து அதிகமா தேவைப்படும். ஒரு 1200 mg தேவைப்படும். கால்சியம் வந்து அதிகமா பால்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து பால் எடுத்துக்கணும். ஸோ 100 ml ஆஃப் மில்க்ல வந்து 100 mg கால்சியம் இருக்கும். ஸோ பால் இல்லாம வந்து ஃபிஷ்ல, எக்ல இருக்கும், வெஜிடபிள்ஸ்லயும் இருக்கலாம். வெஜிடேரியன் டயட்லயே அதிகமா வந்து ராகி, அதாவது கேழ்வரகுல வந்து கால்சியம் அதிகமா இருக்கும். ஸோ பட் மேஜர் ரிச் சோர்ஸ் வந்து மில்க் தான். ஸோ இந்த கால்சியம் குறைவுபடுறதுனால என்னென்ன வருது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வந்து கால்சியம் வந்து நம்ம பாடியில நார்மலா மெயின்டைன் பண்றதுக்கு 2 ஹார்மோன் இருக்கு. ஒன்னு விட்டமின் டி, இன்னொன்னு வந்து பாராதைராய்டு ஹார்மோன் சொல்லுவாங்க. ஸோ விட்டமின் டி பத்தி நம்ம போன வாரமே பார்த்தோம். விட்டமின் டி தான் கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். ஸோ விட்டமின் டி குறைவுபட்டா கால்சியமும் குறையும். அதே மாதிரி இந்த பாராதைராய்டு ஹார்மோன் வந்து கால்சியம் நார்மலா நம்ம பிளட்ல மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ இது நம்ம பாடியில குறைவுபட்டாலும் நமக்கு கால்சியம் குறைபாடு வரலாம். நிறைய டைம் வந்து தைராய்டு சர்ஜரி பண்ணும்போது இந்த பாராதைராய்டு அப்படின்ற கிளாண்டையும் சேர்த்து தெரியாம ரிமூவ் பண்ணும்போது இந்த பாராதைராய்டு ஹார்மோன் டெஃபிஷியன்சி வரும். ஸோ இந்த 2 ஹார்மோனுமே நம்ம பாடியில கால்சியம் நார்மலா மெயின்டைன் பண்ணும். இதுலயே ரொம்ப முக்கியமானது இந்த பாராதைராய்டு ஹார்மோன் தான். சப்போஸ் நம்ம ஃபுட் இன்டேக்ல கால்சியம் குறைவானாலும் சரி, விட்டமின் டினால கால்சியம் குறைவானாலுமே இந்த பாராதைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணும்னா போன்ஸ்ல இருந்து கால்சியமா ரிலீஸ் பண்ணும். அப்ப போன்ஸ் அரிச்சு அத கால்சியமா ரிலீஸ் பண்ணும். அப்ப போன்ஸ் எல்லாம் வீக்கன் ஆகும். ஸோ நார்மலா நம்ம ஃபுட் இன்டேக்லயே கால்சியம் நார்மலா இருக்கணும். ஸோ இந்த கால்சியம் குறைபடும் போது நான் சொன்ன மாதிரி என்னென்ன அதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலயுமே வந்து ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம போன்ஸ் எல்லாமே வீக்கன் ஆகலாம். இதே குறிப்பா ஓல்ட் ஏஜ்ல வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ போன் எல்லாம் வீக்கன் ஆச்சுன்னா சீக்கிரமா ஈஸியா ஃப்ராக்சர் ஆகும். ஸோ கால்சியம் குறைபாடுனால போன்ஸ் அஃபெக்ட் ஆகும். இன்னொன்னு மசில்ஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மசில்ஸோடைய கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனுக்கு கால்சியம் முக்கியம்னு. ஸோ கால்சியம் குறைபடும் போது டெட்டனி அப்படின்ற ஒரு டிசார்டர் வரும். இது என்ன ஆகும் அப்படின்னா கை எல்லாமே இழுத்தா மாதிரி ஆயிடும். சோ கை வந்து அவங்க நிறைய நேரம் வந்து கையில அந்த விரல்களை இப்படி இழுத்தா மாதிரி அவங்களுக்கு ஆயிடும். அந்த மசில்ஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆக முடியல, ஏன்னா கால்சியம் இல்ல. சோ இந்த மாதிரி கையில கால்கள்ல நிறைய பேர் சம்டைம்ஸ் சொல்லுவாங்க மசில்ஸ் வந்து இழுக்கிற மாதிரி இருக்கு, கையில இழுக்குது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. சோ அது எல்லாமே கால்சியம் குறைபாடுனாலதான். அதுவும் குறிப்பா வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு பிபி செக் பண்ண போகும்போது அவங்களுக்கு சப்போஸ் கை இழுக்கிற மாதிரி ஆச்சுன்னா அது ஒரு டெஸ்ட், கால்சியம் குறைபாடு இருக்குன்றதுக்கு. சோ அந்த மாதிரி கை கால்கள்லாம் மசில்ஸ் இழுக்குதுன்னா கால்சியம் குறைபாடு இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். சோ இதே
மாதிரி ஹார்ட்டோட ஃபங்க்ஷனுக்கு கால்சியம் முக்கியம் நம்ம பார்த்தோம் இல்லையா. சோ கால்சியம் குறைவுபடும் போது நமக்கு வந்து அரித்மியாஸ் வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த துடிப்புல பிரச்சனைகள் வரலாம். சோ ஹார்ட்ல நிறைய பிரச்சனைகள் இதனால வரலாம். சோ கால்சியம் வந்து நம்ம பாடியில நார்மலா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப கால்சியம்ல வந்து இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. சோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான மினரல் என்னன்னா அயன். ஸோ பெண்களுக்கு வந்து இந்த அயன் வந்து ரொம்பவே குறைபாடு அதிகமாயிருது. ஏன் அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல ஆகுதா, இல்ல வந்து பெண்களுக்கு வந்து பொதுவாவே ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த குறைபாடு ஏற்படுகிறதா, இல்ல இந்த அயன்கிறது வந்து ஏன் இவ்வளவு முக்கியமா இருக்குது? இந்த அயன் குறைபாடுனால உடம்புல என்னென்ன பாதிப்புகள் உண்டாகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றீங்களா? ஓகே, இந்த அயன் வந்து ஒரு முக்கியமான மினரல். சோ இந்த அயன் எந்த அளவுக்கு நம்ம பாடிக்கு முக்கியம்னா, சோ இந்த அயன் தான் வந்து நம்ம பிளட்ல இருக்கிற ஹீமோகுளோபின் ஃபார்மேஷனுக்கு ரொம்ப முக்கியம். சோ நம்ம பிளட் இருக்கு இல்லையா, அந்த பிளட்ல ஆர்பிசின்னு இருக்கும், ரெட் பிளட் செல்ஸ். சோ இந்த ஆர்பிசில தான் வந்து ஹீமோகுளோபின் அப்படின்ற ஒரு காம்பனன்ட் இருக்கும். இந்த ஹீமோகுளோபின் தான் என்ன பண்ணும்னா நம்ம பாடிக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்க்கும். சோ நம்ம பிரீத் பண்றோம் இல்லையா லங்ஸ்ல, சோ அந்த லங்ஸ்ல பிரீத் பண்ற ஆக்சிஜன் பிளட் வழியா தான் டிஷ்யூஸ்க்குலாம் போகுது. அந்த ஆக்சிஜனை கேரி பண்றதுதான் இந்த ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகிறதுக்கே அயன் வேணும். சோ இந்த அயன்னால தான் ஹீமோகுளோபின் ஃபார்ம் ஆகுது. ஹீமோகுளோபின் குறைவுபடும் போது வர டிசார்டரை தான் அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த அனீமியா வரும்போது நம்ம பிளட்டோடைய ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி குறைவுபடும். சோ இந்த அனீமியா வந்து அயன் குறைபாடுனால மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டா கிடையாது. சோ நிறைய காசஸ் இருக்கு அனீமியாக்கு. சோ ஒண்ணு வந்து அந்த ஆர்பிசியோட ப்ரொடக்ஷன் குறைஞ்சாலும் அனீமியா வரலாம். சோ இந்த ஆர்பிசிஸ் எல்லாமே போன் மேரோல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. சோ நம்ம எலும்புகளுக்குள்ள இருந்து தான் இந்த பிளட் செல்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகி வெளியே வரும். சோ அந்த எலும்புல பிரச்சனைகள் இருக்கும்போது இல்ல பிளட் கேன்சர் இருக்கும்போது கூட இந்த ஆர்பிசிஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. சோ இந்த ஆர்பிசிஸ் குறைவுபட்டாலுமே ஹீமோகுளோபின் இருக்காது. சோ ஆக்சிஜன் வந்து குறைவுபடும். சோ அதுவும் அதனாலயும் அனீமியா வரலாம். வேற எதனால வரலாம் அப்படின்னா, இப்போ அந்த ப்ரொடியூஸ் ஆகுற அந்த ஆர்பிசி டெஸ்ட்ராய் ஆகலாம். எப்படின்னா நம்ம பாடியில இருக்கிற இம்யூன் செல்ஸே சம்டைம் நம்ம பாடிக்கு அகெயின்ஸ்டா செயல்படும் போது அது போய் இந்த ஆர்பிசிஸையும் அஃபெக்ட் பண்ணி அதை டெஸ்ட்ராய் பண்ணும். சோ அதனாலயும் அனீமியா வரலாம். இல்லைன்னா நான் சொன்னேன் இல்லையா ஹீமோகுளோபின், இந்த ஹீமோகுளோபின்லயே ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வந்து அது டிஃபெக்டிவ் ஆகலாம். சோ அப்பவும் அதால செயல்பட முடியாது, அதனாலயும் அனீமியா வரலாம். இல்ல இன்னொரு சில நேரத்துல பிளட் லாஸ்னால அனீமியா வரும். சோ அதிகமா வந்து பெண்களுக்கு ஏன் அயன் குறைபாடு வருதுன்னா, நமக்கு வந்து மந்த்லி இருக்கிற அந்த பிளட் லாஸ், அதனாலதான் பெண்களுக்கு வந்து அனீமியா வரும், இந்த அயன் குறைபாடும் வருது. சோ யூஸ்வலாவே மேல் ஃபீமேல் கம்பேர் பண்ணா மேலுக்கு எப்பவுமே வந்து அனீமியா இருக்கவே இருக்காது. அவங்க ஹீமோகுளோபின் வந்து எப்பவுமே 14 மேல இருக்கும். பெண்களுக்கு யூஸ்வலாவே நமக்கு 12 தான் அதிகபட்சமா பார்க்க முடியும். சோ அந்த மந்த்லி பிளட் லாஸ்னால அனீமியா வரலாம். இதே சிலருக்கு வந்து ரொம்ப ஹெவியா அந்த பிளட் லாஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தொடர்ந்து அந்த அனீமியா ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்னு வந்து வேற எந்தெந்த வகையில பிளட் லாஸ் ஆகலாம், சம்டைம் வந்து சில டைம் வந்து சிலருக்கு வந்து மோஷன்ல கூட ப்ளீடிங் ஆகலாம். சோ அதனால கூட பிளட் லாஸ் வரலாம். இன்னொரு டைம் சிலருக்கு வந்து திடீர்னு ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, அந்த மாதிரி நேரத்துல கூட அதிகமா பிளட் லாஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி எந்தெந்த வகையில எல்லாம் பிளட் லாஸ் ஆகுமோ அந்த எல்லா நேரத்திலயுமே அனீமியா வரும். சோ இந்த எல்லா காரணத்தினாலயும் அனீமியா வரலாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா காமனான காஸ் வந்து அயன் டெஃபிஷியன்சி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. சோ விட்டமின் B12 ஃபோலிக் ஆசிட் குறைபாடுறதுனாலயும் ஒரு வகையான அனீமியா வரும், அதான் பெர்னிஷியஸ் அனீமியா. அதுவுமே வந்து பிளட் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணி அதை நார்மலா ஃபங்க்ஷன் பண்ண விடாது. சோ ஆனா எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணும்போது காமன் ஆனது வந்து அயன் டெஃபிஷியன்சி தான். நம்ம ஃபுட்டுல அதிகமா போதுமான அயன் கண்டென்ட் இல்லாததுனால வர்றது. ஓகே டாக்டர், இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து உடம்புல அயன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, குறைபாடு இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்கு அனீமியா வருது. இப்போ ஒருத்தவங்களுக்கு அனீமியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா, அதுக்குரிய அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? சோ நமக்கு அனீமியா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு நிறைய அறிகுறிகளும் நம்ம பாடியில இருக்கும். அதுக்கான நிறைய சிம்டம்ஸ் இருக்கு. சோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம பாடி ஃபுல்லா ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போறதுதான் ஹீமோகுளோபின். சோ அயன் டெஃபிஷியன்சில ஹீமோகுளோபின் குறைவும்.
So அதனால பாடி ஃபுல்லாவே அந்த ஆக்சிஜன் கண்டென்ட்டும் குறையும். சோ நம்ம பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் குறையும் போது என்ன ஆகலாம்னா ஒரு மந்தத்தன்மை வரலாம். சோ இந்த அனிமியா இருக்கிறவங்களுக்கு அது அந்த மாதிரி ஒரு மந்தத்தன்மை இருக்கும். அப்பாத்தின்னு சொல்லுவாங்க, எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே மாதிரி அவங்களால சுறுசுறுப்பா எதுவுமே செய்ய முடியாது, ரொம்ப டயர்டா வீக்காவே எப்பவுமே இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல கூட போனா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, நல்லா படிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய அந்த மெமரி ஸ்கில்ஸ் எல்லாமே குறைவுபடும். சோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கலாம். வேற என்ன இருக்கலாம்னா அதிகமா அவங்களுக்கு வந்து நடந்தா மூச்சு வாங்குறது இந்த மாதிரி இருக்கலாம். சோ அதோட கூட பாடி ஃபுல்லாவே ஒரு வீக்னஸ், எப்பவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கலாம். சோ நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் ஆகலாம். இந்த அனீமியாவே ரொம்ப சிவியர் ஆகும்போது ஹார்ட் கூட பாதிக்கப்படும். சோ இப்ப பாடி ஃபுல்லா ஆக்சிஜன் தேவைப்படுது இல்லையா, இப்ப வந்து இவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதுனால ஹார்ட் என்ன பண்ணணும், அதிகமா துடிக்கும். சோ அதிகமா பிளட்டை கொண்டு போய் சேர்க்கணும், ஆக்சிஜன் கிடைக்கணும்ன்றதுக்காக ஹார்ட் அதிகமா பம்ப் பண்ணும். அதிகமா எல்லா நேரமே பம்ப் பண்ணிட்டே இருந்தா ஒரு டைம்ல என்ன ஆயிடும், ஃபெயிலியர் ஆயிடும். சோ அந்த மாதிரி ஒரு வகையான ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம். ஹை அவுட்புட் கார்டியக் ஃபெயிலியர் சொல்லுவாங்க. சோ அதிகமா ரொம்ப சிவியர் அனீமியா இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் அனீமியானால இருக்கலாம். சோ நமக்கு அனீமியா இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கு, இல்ல சிலருக்கு வந்து அடிக்கடி வந்து தலை சுற்றல் இருக்கலாம், சோ ஞாபக மறதி இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஒரு டைம் போய் பிளட் செக்அப் பண்ணி பாக்குறது ரொம்ப அவசியம். அதுல வந்து ஹீமோகுளோபின் எப்பவுமே வந்து 12க்கு மேல இருக்கணும். சோ ஃபீமேல்னா 12 to 14, மேல்னா 14 to 16 இருக்கணும். சோ அது குறைபடும் போது நமக்கு அனிமியா இருக்கான்னு பாக்கலாம். மேல்ல வந்து யூஸ்வலா மேல் பர்சன்ஸ்ல வந்து ஹீமோகுளோபின் குறைவுபட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெசிபிக்கா சில டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு எந்த வகையிலும் பிளட் லாஸ் இருக்காது. அப்ப எதனால குறைவுபடுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். சிலருக்கு வந்து அது ஓல்ட் ஏஜா இருந்தா கேன்சர் கூட இருக்கலாம். சோ அவங்களுக்கு வந்து அவங்கள அறியாமையே மோஷன் வழியா பிளட் லாஸ் இருக்கும். சோ வயசானவங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைவா இருக்கு, அனீமியா இருக்குனாலே நம்ம கண்டிப்பா கேன்சர் இருக்கா, குடல் கேன்சர் இருக்கா அப்படின்னு ரூல் அவுட் பண்ணி பார்க்கணும். சோ ஃபீமேல்ஸ்ல வந்து பொதுவாவே அயன் டெஃபிஷியன்சி தான் இருந்தாலுமே வந்து நம்ம வந்து ஒரு பிளட் ஒர்க் அப் பண்றது ரொம்ப அவசியம். சோ சீரம் அயன் அப்படின்ற செக்அப் இருக்கு. பிளட்ல அயன் வந்து செக்அப் பண்ணி பார்ப்பாங்க, அயன் ஸ்டோர்ஸை செக் பண்ணி பார்ப்பாங்க. சோ நான் சொன்னேன் இல்லையா, விட்டமின் B12 அது குறைஞ்சாலும் அனிமியா வரலாம். சோ இந்த மாதிரி எல்லா செக்அப்பும் பண்ணி சோ இது எல்லாத்துலயுமே மத்த காசஸ் ஆஃப் அனிமியா எல்லாத்தையும் ரூல் அவுட் பண்ணிட்டு அப்புறம் இது அயன் டெஃபிஷியன்சி அனிமியா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. ஓகே டாக்டர், இப்ப வந்து அயன் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க என்ன மாதிரி ஃபுட்டை வந்து எடுத்துக்கலாம்? ஒருவேளை அந்த குறைபாடு இருக்கிறவங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அவங்க போகலாம்? சோ இப்போ நம்ம பாடியில அயன் வந்து ஒரு 20 மில்லிகிராம் தேவைப்படும். சோ இந்த 20 மில்லிகிராம் நம்ம வெஜிடபிள் ஃபுட்ஸ்லயும் இருக்கும், நான் வெஜிடேரியன்லயும் இருக்கும். வெஜிடேரியன் ஃபுட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோல் கிரெயின்ஸ்ல பல்சஸ், அதாவது பருப்பு வகையில இருக்கலாம், ரைஸ் இந்த மாதிரி ஹோல் கிரெயின்ஸ்லயும் இருக்கலாம். அதோட கூட கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரை வகையில ரொம்ப அதிகமா இருக்கும். அதோட கூட நட்ஸ்ல இருக்கலாம். நட்ஸ்னா நமக்கு வந்து பிஸ்தா, ட்ரை கிரேப்ஸ், அப்புறம் டேட்ஸ் இதுல எல்லாம் இருக்கும். ஸோ நான்வெஜ்ல வந்து பார்த்தோம்னா லிவர், மீட், சிக்கன், ஃபிஷ் இது எல்லாத்துலயுமே அயன் இருக்கும். அதோட கூட வந்து ஜாகரியில அயன் இருக்கும். ஸோ வெல்லம் அதுலயும் அயன் கண்டென்ட் இருக்கும். அதே மாதிரி அயன் யுட்டென்சில்ஸ்ல குக் பண்ணும்போது நமக்கு அயன் கண்டென்ட் கிடைக்கும். ஸோ இரும்பு பாத்திரத்துல குக் பண்ணும்போது நமக்கு அது வழியாவும் அயன் நம்ம பாடிக்கு போய் சேரும். ஸோ இந்த வெல்லத்துல கூட பாத்தீங்கன்னா சுகர்ல வந்து அயன் இருக்காது, ஆனா வெல்லம்லயே இருக்கும்னா அந்த வெள்ளத்தை வந்து அயன் பாத்திரத்துலதான் அவங்க காய்ச்சுவாங்க. சோ அதனால வெல்லத்துல வந்து அயன் இருக்கு. சோ இந்த எல்லா அயன்லயும் பார்க்கும்போது வெஜிடபிள் அயனை விட நான்வெஜ் அயன் தான் ஈஸியா அப்சார்ப் ஆகும். ஏன்னா நம்ம ஃபுட்டுலயே வந்து இந்த அயன் அப்சார்ப்ஷனை ப்ரிவென்ட் பண்ற இன்ஹிபிட்ரி சப்ஸ்டன்சஸ் இருக்கும். இது என்ன பண்ணும்னா அயனை உள்ள போக விடாம தடுக்கும். அது என்னென்ன பாத்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், அதுக்கப்புறம் ஆக்சலேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து கீரை வகையில அந்த ஆக்சலேட்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ், இது வந்து சீரியல்ஸ், அதாவது நம்ம கிரெயின்ஸ்,
ரைஸ், வீட் இதுலலாம் அது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெஜிடேரியன் டயட்ல இந்த மாதிரி இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறனால அதிகமா வெஜிடேரியன் டயட்ல இருந்து அயன் வந்து நமக்கு போய் சேராது. ஸோ இப்போ 20 mg ஆஃப் அயன் நம்ம எடுக்கிறோம்னா இந்த இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ்னால நம்ம உடம்புக்குள்ள போய் சேர்றது 1 mg தான் இருக்கும். ஸோ இதே எந்த இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸும் இல்லைன்னா நமக்கு அந்த 20 mg போய் சேரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ரைஸ்ல இருந்து ஒரு 100 mg அயன் இருக்கு. இதே வந்து நான்வெஜ்ல ஒரு 10 mg இருந்ததுன்னா இந்த 100 mgல இருந்து 5 mg தான் நமக்கு உள்ள போய் சேரும். ஆனா இந்த 10 mg நான்வெஜ்ல இருக்கிறது ஃபுல்லாவே உள்ள போய் சேரும். இந்த இன்ஹிபிட்டரி சப்ஸ்டன்ஸ்னாலதான் நமக்கு வந்து டயட்ல இருக்கிற அயன் வந்து நமக்கு போதுமானதா நம்ம பாடியில போய் சேர மாட்டேங்குது. ஸோ இதனாலதான் நிறைய டைம் நமக்கு அயன் டெஃபிஷியன்சி வருது. ஸோ சப்போஸ் நமக்கு ஒருத்தவங்களுக்கு அயன் டெஃபிஷியன்சி வருது அப்படின்னா அவங்க வந்து அந்த அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஓரலா டேப்லெட்ஸா எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு வந்து நிறைய குவான்டிட்டி எடுத்துக்கிட்டாலும் அப்சர்வ் ஆகிறது ரொம்ப கம்மி போர்ஷன்னால ஒரு 200 to 300 mg டேப்லெட் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த டேப்லெட்ஸ் கூட வந்து ஒரு லாங் கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்டா எடுத்துக்கணும். ஜஸ்ட் ஒரு 15 days 1 month எடுத்துட்டு விடக்கூடாது. ஸோ நம்ம பாடியில அந்த நேரத்துக்கு தேவைப்படுற அந்த அயன் டெஃபிஷியன்சியும் கரெக்ட் பண்ணணும். பிளஸ் வந்து அயன் ஸ்டோர்ஸையுமே ஃபில் பண்ணணும். ஸோ இந்த அயன் என்ன பண்ணணும்னா அயன் ஸ்டோர்ஸ்னு ஒன்னு இருக்கு. அங்க போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த ஸ்டோர்ல இருந்து தான் பிளட்ல ரிலீஸ் ஆகும். நமக்கு அனிமியா வரும்போது பிளட்லயும் அயன் இல்ல, ஸ்டோர்ஸ்லயும் அயன் இல்லன்னு அர்த்தம். அப்போ அந்த பிளட்ல இருக்க அயனையும் கரெக்ட் பண்ணிட்டு அந்த பிளட் அயன் ஸ்டோர்ஸையுமே நம்ம கரெக்ட் பண்ணும். அதனால பொதுவாவே ஒரு 6 monthsக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஒருத்தவங்களுக்கு அனிமியா இருக்குன்னா அந்த அயன் டேப்லெட்ஸை வந்து ஒரு 6 months எடுத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி வேற எந்தெந்த வகையில ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா நமக்கு இன்ஜெக்ஷனா கூட கொடுப்பாங்க. சம்டைம் அயன் இன்ஜெக்ஷனா கொடுப்பாங்க. இது பொதுவாவே வந்து பிரெக்னென்ட் விமனுக்கு கொடுப்பாங்க. ஸோ நமக்கு போதுமான நேரம் இல்லை அப்படின்னா நமக்கு இன்ஜெக்ஷன்ல கொடுப்பாங்க. நமக்கு கொஞ்சம் சீக்கிரமா அந்த அவைலபிள் ஆகணும் அப்படின்னா நம்ம இன்ஜெக்ஷன்ல அயன் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ ஒரு பிரெக்னென்ட் விமனே லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சில அவங்களுக்கு அனிமியா இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்துல ஓரல் சப்ளிமெண்ட் எடுத்து அவங்களால கரெக்ட் பண்ண முடியாது, அவ்வளவு டைம் இருக்காது. சோ அந்த நேரத்துல அவங்க வந்து ஐவி இன்ஜெக்ஷனா எடுத்துக்கலாம். இன்னொன்னு சிலருக்கு வந்து மால் அப்சர்ப்ஷன் இருக்கும். அதாவது அவங்க என்ன சாப்பிட்டாலும் அப்சர்வ் ஆகாது. அந்த மாதிரி நேரத்துல ஓரலா இன்டேக் எடுத்தாலும் அது போய் சேராது. அவங்களுக்கு ஐவி இன்ஜெக்ஷனா கொடுக்கலாம். வேற எந்த வகையில கரெக்ட் பண்ணலாம்னா பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். சோ யாருக்காவது ஹீமோகுளோபின் <7 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கொடுப்பாங்க. சோ ஏன்னா இப்ப ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவுபடும் போது ஆக்சிஜன் நம்ம பாடியில போய் சேரல. அதே மாதிரிதான் ஹார்ட் மசில்ஸ்க்குமே ஆக்சிஜன் கிடைக்காம போகும். ஸோ ஹார்ட் மசில்ஸ்க்கு ஆக்சிஜன் கிடைக்கலன்னா இஸ்கிமியா வரும். நம்ம ஏற்கனவே நம்ம ஹார்ட் அட்டாக்ல பார்த்திருப்போம். ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்கு குறிப்பா யாருக்காவது ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா அவங்க கண்டிப்பா அயனை நார்மலா மெயின்டைன் பண்ணணும். அப்ப வந்து ஹீமோகுளோபின் <7 ஆகும்போது பிளட் தான் ஏத்துவாங்க. அதுதான் உடனே அயனை வந்து கரெக்ட் பண்ணும். இதே ரொம்ப <4 அப்படின்லாம் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கம்பல்சரி பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் இம்மீடியட்டா பண்ணணும். இல்லைன்னா அது ரொம்ப வந்து உயிருக்கே ஆபத்தா போயிடும். சோ அயன் வந்து பெஸ்ட் வந்து அயன் டெஃபிஷியன்சி வராம இருக்க நம்ம ஃபுட்லயே நம்ம போதுமான அயன் எடுத்துக்கணும். இதே நமக்கு ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்கு இல்ல பிளட் லாஸ் அதிகமா இருக்குன்னா அந்த நேரத்துல அந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். குறிப்பா பிரெக்னன்சி டைம்ல வந்து பாடியில அதிக டிமாண்ட் இருக்கும். ஏன்னா குழந்தைக்கும் அந்த அயன் தேவை. சோ அதனால யூஸ்வலாவே பிரெக்னன்சி டைம்ல அனீமியா வர்றது ரொம்ப காமன். சோ அந்த நேரத்துல கண்டிப்பா எல்லா பிரெக்னன்ட் விமனுமே ஓரலா அயன் டேப்லெட்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும். அதை அவாய்ட் பண்ணவே கூடாது. இப்ப நிறைய பேர் அதை எடுக்காம விட்டுருவாங்க. குழந்தை வந்து சிலர் சொல்லுவாங்க அயன் டேப்லெட்ஸ் எடுத்தா குழந்தை கருப்பா பிறந்துரும், இப்படிலாம் அவங்களே நினைச்சுக்கிட்டு எடுக்காம இருப்பாங்க. யாருக்காவது அனீமியா இருந்தா கம்பல்சரி அந்த மெடிசன் அயன் டேப்லெட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில டைம் இந்த டேப்லெட்ஸ்னால கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி வரலாம். சோ அது வந்து நம்ம அது பெரிய ரிஸ்க் கிடையாது. சோ எடுக்காம விட்டு அனீமியானால வர ரிஸ்க் கம்பேர் பண்ணா இது அந்த அளவுக்கு ரிஸ்க் இல்ல. சோ நார்மலா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நம்ம இந்த டேப்லெட் எடுத்தா அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அந்த அளவுக்கு வராது. சோ அனீமியா இருந்தா அதை கரெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர். அதாவது மினரல்ஸ்ல வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸே நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன நேயர்களே,
இவ்வளோ நேரமா மினரல்ஸ்னா என்ன, அந்த மினரல்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நம்ம கிட்ட ரொம்ப டீட்டெயிலாவே பேசினாங்க. ஸோ ஒவ்வொரு மினரல்ஸுமே மனிதனோட உடலுக்கு எவ்வளவு முக்கியமானதா இருக்கு, அதுல குறைபாடுகள் ஏற்பட்டா என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ தொடர்ந்து வருகின்ற வாரத்திலும் ஒரு புதிய மருத்துவ ஆலோசனையோடு கூட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.